கைஸ் இன்னைக்கு எபிசோட்கான முதல் ப்ரோமோல பார்வதியோட மன குமுறல்கள் தான் காமிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் நம்ம கூட இருந்த பொண்ணு தானே, அந்த பொண்ணை போய் இவ்வளவு கஷ்டப்படுத்துறமே அப்படின்ற மாதிரி அவனுக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி கமருதீனை பார்த்து கேட்கல, சாண்ட்ரா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்பயும் சரி லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்வதியும் சாண்ட்ரா உட்காந்து ஒரு விஷயத்த பேசினாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்வதியும் சாண்ட்ராவும் தூக்கி போட்டு மெதிக்கிறாங்க. ஏன்னா எவிக்டான கனியை பத்திலாம் நீங்க எதுக்கு பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ப்ரோமோல கமருதீனை பத்தி பார்வதி ஒன்று சொல்லும் போது சாண்ட்ரா ஒன்று சொல்றாங்க, இவனை வந்து நம்பவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அவனுக்கு செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த மேட்டர் எல்லாத்தையும் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லவா, இங்க பார்வதியும் சரி சாண்ட்ராவும் சரி, நான் கூட அவங்க பிரச்சனை வந்து சொன்னதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் சேருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இந்த வீடு ஒரு மாதிரி வீடு போலங்க. அவங்கள நம்ம நெகட்டிவ்னு தெரிஞ்சாலுமே வேற வழி இல்லை, நம்மளுக்கு அவங்க தான் அப்படின்னும் போது வேற வழியில சேர்ந்து தான் ஆகணும் போல. அப்படிப்பட்ட இதுதான் சுச்சுவேஷன் இவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. சரி என்ன மேட்டர் டீடைல்டா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, சாண்ட்ரா இங்க பார்வதி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அதுல பேசும்போது பாத்தீங்கன்னா பார்வதி சொல்றாங்க, 1000 தான் இருந்தாலும் நம்ம கூட இருந்த பொண்ணு தானே, அந்த பொண்ணு இப்படி பண்றமே அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஏதாவது இருக்கா, ஆக்சுவலா நமக்குள்ள ஒரு இது இருக்கா, அது டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கு, அது வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும்ல, அதை யோசிக்காம ஏன் இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நியாயமான கேள்விதான். ஆக்சுவலா கமருதீன் அப்படிதான் பண்ணணும், ஓகேங்களா? ஏன்னா கமருதீனுக்கு வந்து என்னதான் கோவம் இருக்கட்டும், அதாவது இப்போ உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் மோட் எடுத்துட்டான், அதாவது இவளை விடக்கூடாது அப்படின்ற ஒரு மோடுக்கு போயிட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ரொம்ப தப்பு இல்லை. நீ லவ் பண்ணன்னு சொல்லிட்டு சுத்தனல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது உனக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்குன்னு சொன்னல, மோர் தென் ஃப்ரெண்ட் ஃபீல் உனக்கு இருக்குன்னு சொன்னல. ஸோ அப்படி இருக்கும்போது நீ ஒரு பொண்ணு, அதாவது உனக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட இப்படி தான் நடந்துப்பியா அப்படின்ற ஒரு கேள்வி நேத்தே நம்மளுக்கு இருந்தது. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா பார்வதியும் கேட்குறாங்க. என்ன இருந்தாலும் இப்போ நான் உனக்கு பிடிச்ச பொண்ணு தானே, என்கிட்ட எப்படி அப்படி நடந்துக்கிறேன், அதுதான் அதுக்கான மீனிங். ஆனால் கமருதீனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கிட்டே அப்படி தான் நடந்துமா. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் நீங்க அவனை எதுக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமா சொல்லுங்கக்கா அப்படின்ற மாதிரி கேட்பான். இன்கேஸ் அவங்கள அவனை எதிர்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், தூக்கி போட்டு மெதின்னு பதிப்பான். இதுதான் பார்த்தீங்கன்னா கமருதீன் ஸ்டார்டிங்ல இருந்து பண்றது. நான் எனக்கு என்ன கேள்வினா, ஏமா பார்வதி இவ்வளோ பேசுறியே, இதுவே உன் கூட இருக்கும் போது உனக்கு அகேன்ஸ்டா ஒரு பொண்ணு கிட்ட அவன் பண்ணிட்டு இருக்கான்ல, அப்போ உனக்கு இனிச்சுதா? இங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா உடனே பார்வதி மேல நம்மளுக்கே பாவமா இருக்கும், சரி ஏன் இப்படி பண்றான். ஆனா பார்வதி சொல்றது உண்மைதான். என்ன இருந்தாலும் இப்ப கூட இருந்த பொண்ணுக்கே இப்படி பண்றானே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல, அது அவங்க கஷ்டப்படுறது உண்மையிலே அவங்களோட ஃபீல் உண்மைதான். ஏன்னா கமருதீன் அந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் தான் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் உள்ள இருந்துகிட்டு. ஆனா இங்க அந்த கேள்வி எங்க வருதுன்னா, அப்போ உன் கூட இருந்துகிட்டு அவன் மத்த பொண்ணு கிட்ட திவ்யா கிட்ட அந்த மாதிரி பண்ணும்போதும், சோ மத்த பொண்ணு கிட்ட சண்டை போடும் போதும் அப்போ உனக்கு தப்பா தெரியல, அப்போ உனக்கு இனிச்சது இல்ல. அதான் சொல்லுவாங்கல்ல, கர்மா வந்து திருப்பி அடிக்குன்னு சொல்லுவாங்கல்ல செருப்பாளியே, அந்த மாதிரி தான் இப்ப அடிச்சுக்கிட்டு இருக்கு. நீ அவனை ஒரு அடியால வச்சுக்கிட்டு பல பேருக்கு மேல ஏவி விட்டு அவனை யூஸ் பண்ணிட்டு இருந்த, இப்ப அவனே என்ன பண்றான், ஓனா வந்து உன்னை திருப்பி அடிக்கிறான். இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்றோமோ நமக்கு அதுதான் நடக்கும் பார்வதி. அதனால நீங்க இப்ப அனுபவிக்கிறீங்களே, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஆள் தான் நீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனக்கே உண்மையிலே சொல்றேன், பார்வதியை பார்த்தா பாவமா தான் இருக்கு, உண்மையிலே பாவமா தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து உண்மையிலே இப்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவனை எப்படி சமாளிக்கன்னு தெரியல, சரியான சைக்கோவா இருக்கானே. வாயில பேசதா இருந்தா நம்ம பேசி நம்ம வாயில ஜித்து நம்மள வாயிலே அவனை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனா இவங்கிட்ட பேசினா வாயிலே குத்துறான். சோ அப்படின்னும் போது இவங்கிட்ட பேசவும் இல்லை, இவனை என்ன பண்றதுன்னு தெரியல, இவனை ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பவும் மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் பார்வதியோட மைண்ட் செட் இருக்கு. ஆனா எனக்கு வந்த கேள்வி இதுதாங்க, இவ்வளோ இருக்கும்போது நீ ஏற்கனவே மற்றவங்ககிட்ட பண்ணும்போது உனக்கு ரசிச்சே சிரிச்சே என்ஜாய் பண்ண, ஸோ உனக்கு பண்ணும்போது மட்டும் கஷ்டமா இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு வாங்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இன்னொன்று சாண்ட்ரா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி பார்வதி அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஆடுறான், அதாவது எனக்கும் அவனுக்கும் அந்த கேம் செட்டே ஆகாது, அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது ஒரு மாதிரி ஃபேக்காகவே இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல இப்போ சொன்னது என்னன்னா, அவன் ஒரு மாதிரி சண்டை போறான்ல, ஒரு மாதிரி பயங்கரமா அக்ரெசிவா இருக்கான்ல, ஸோ அதெல்லாம் இருந்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா காமா மாறுறான். எப்படி மாற முடியுது? ஸோ அதுதான் அவன் ஃபேக்கா இருக்கான். இப்போ வந்து அவன் நடிக்கிறான், ரொம்ப அமைதியா காமா அக்கான்னு கூப்பிடுறான்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பு. அவனுக்கு ஒரிஜினல் ஃபேஸ் வந்து எதுனா நேற்று சண்டை போடும்போது பண்ண மாதிரி, அதுதான் அவனோட ஒரிஜினல் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சாண்ட்ரா சொல்றாங்க. எஸ், அதுதான் சாண்ட்ரா அவனோட ஒரிஜினல் ஃபேஸ், அது நானும் ஒத்துக்கிறேன். கமருதீனோட ஒரிஜினல் ஃபேஸ் அதுதான். ஸ்டார்டிங் அதாவது அவன் இப்போ காமிங்கல, முதல்ல ஒரிஜினல் ஃபேஸை காமிச்சிட்டான். நீங்க எல்லாம் அப்பயே அகேன்ஸ்டா மாறி இருக்கணும், அப்பயே அகேன்ஸ்டா கேள்வி கேட்டிருக்கணும், ஓகேங்களா? அப்ப எல்லாம் என்ன பண்ணீங்க, கமுரு. அதாவது விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல வந்து கொஞ்சம் அதை பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு. வீட்டுக்குள்ள நீங்களும் கமுருன்னு கொஞ்சிக்கிட்டே இருந்தீங்க. அதாவது ஒருத்தன் அவனோட பிஹேவியரே இப்படிதான் இருக்கு அப்படின்னும் போது அவனுக்கு அப்பயே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே. அப்ப நீங்களா அகேன்ஸ்டா சொல்லிருக்க வேண்டியதானே, எங்க பயமா இருக்குங்க, எனக்கு அவனை பார்த்தா பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அப்ப கமுருன்னு கொஞ்சிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து அடிக்கிறான் உதைக்கிறான் அப்படின்னா ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப விஜய் சேதுபதி வந்து ரெட் கார்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா?
இல்லை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு ரெட் கார்டு கொடுக்க வாய்ப்பே இல்லைன்னா, இந்த இடத்துல பார்வதி அவனை அடிச்சிருக்காங்க. கமருதீன் பார்வதி அடிக்கல. விஷயம் அதுதான். பார்வதியை மிரட்டியிருக்கா, திட்டியிருக்கா, இதெல்லாம் பண்ணியிருக்கான், ஆனால் அடிக்கல. இப்போ ரெட் கார்டு கொடுக்கணும்னா 2 பேருக்கு தான் அப்போ கொடுத்தாகணும். ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா டப்பாவை தான் உடைச்சான், பார்வதியை உடைக்கல. டப்பாவை தான் அடித்தான், பார்வதி அடிக்கல. பார்வதி அப்படி இல்லை, கமருதீன் அடிச்சிட்டாங்க. ஏன்னா அவன் அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவனோட ஆர்குமெண்ட் வைக்கிறான். என்ன அடிச்சிட்டா மச்சான், ஏதோ அடிச்சு பொல பொலன்னு ஒரு ரத்தம் ஊத்துற மாதிரியும் என்ன அடிச்சிட்டா மச்சான் அவன் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு அது நேற்று ஷோவில் பார்க்கும்போது, லைவ்ல பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருந்தது. அது ஒரு அடி, நீ அதுக்கு ஃபீல் பண்ற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உன்னை எப்படி உன்னை எதை வச்சு உன்னை தாக்குறதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட பாயிண்ட் இல்லை, பழைய பாயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டான். வன்மோ வீழ்த்தப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். ஏன்னா அந்த பாலை வந்து பார்வதி, அதாவது அவங்ககிட்ட இருந்த பாலை வந்து பார்வதி பிடிங்கிட்டாங்களே. ஸோ அதுல இருந்தே பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து வெறி ஏறிச்சு. ஏதாவது பண்ணணும்டா, பாயிண்டே கிடைக்கலடா அப்படின்ற மாதிரி இருந்தான். அதனால வெறுப்பேற்றிட்டு இருந்தான். அவன் ஆக்சுவலாக ட்ரிகர் பண்ணிட்டு தான் இருந்தான். அந்த சமயத்தில் பார்வதி போடா அப்படின்ற மாதிரி லைட்டாக தட்டினோன்னே, எது தட்டுறியா, என்னையா அடிக்கிற நீ, என் மேலே கை வைக்கிறியா, நான் யாருன்னு தெரியல, கமுருதின் மேலே கை வைக்கிற மச்சான், என்ன அஷ்டா மச்சாவ அப்படின்ற மாதிரி. இதுதான்டா பாயிண்ட்டு. எனக்கு சிரிப்பாக இருந்தது உண்மையிலே. இதை ஒரு பாயிண்டாக எடுத்து நேற்று அவ்வளோ பெரிய சண்டை போட்டான்ல. ஸோ அது அப்போ எல்லாருக்கும் அப்பட்டமாக தெரியுது, அவன் வேணே தான் பண்ணுறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அவனுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குது. அதாவது இப்போ வந்து பார்வதி அடித்து உதைக்கணும், அதாவது அது அவனோட மெயின் டார்கெட்டே பார்த்து தான். இந்த டிக்கெட்டை ஃபினால ஜெயிக்கணும், தோக்கணும், அதெல்லாம் ஒரு மண்ணாங்கடியும் கிடையாது. பார்வதியை அடித்து காலி பண்ணணும். எங்கேருந்து அவனுக்கு இந்த ஒரு தாட் வந்திருக்கு அப்படின்னு நானும் யோசிச்சு பார்த்தேங்க. இவன் நல்லா தானே இருந்தான், எதுக்கு இவனுக்கு ஒரு தாட் இப்படி வருது? அதுவும் பார்வதி அடித்து காலி பண்ணணும் ஏன் ஒரு தாட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒன்று, பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இவன் மேலே ஒரு ப்ளேம் போடுறது, நீ என்கிட்ட ரொமான்டிக்காக மட்டும் தான் பழகிற, டாஸ்க் சம்மந்தமாக பழகலை அப்படின்ற ஒரு ப்ளேம் போட்டதாக இருக்கலாம். இல்லை இன்னொன்று, இதையே அவனோட கேமாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஒன்று, உண்மையிலேயே அவனுக்கு அஃபெக்ட் ஆகுது, பார்வதி இந்த மாதிரி நம்மளை யூஸ் பண்றா, அதாவது நம்மள ஒரு ப்ளேமை தூக்கி போடுறா அப்படின்றது அவனுக்கு அஃபெக்ட் ஆகி இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கலாம். இல்லை வந்து நம்ம ஆட்டமே இதுதான், ஓகே இதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக ஆடுறதுனா என்னன்னு காமிக்கிறோம், இண்டிவிஜுவலாக ஆடுறதுனா கூட இருக்க பார்வதி போட்டு கும்முறது தான். ஆக்சுவலாக அப்படி இருக்கலாம்ல, யோசிச்சு பாருங்களேன். இது வரைக்கும் 2 பேர் சேர்ந்து ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இண்டிவிஜுவலாக ஆடுறதுனா கூட இருக்க பார்வதி போட்டு கும்முனா நம்மளை இண்டிவிஜுவலாக ஆடுறதா எல்லாம் நினைப்பாங்க. இன்னொன்று, அவன் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியுதுல்ல, விஜய் சேதுபதி வந்து கலாய்க்கிறாரு, நீ எவ்வளோ வன்மோ, நீ எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்ற மாதிரி எல்லாம் கலாய்க்கிறாங்க. எல்லாம் எப்படி சொல்றது, அசிங்கப்படுத்துறாங்க. அதாவது விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல வந்து பார்வதியை திட்டுறதில்லை, பார்வதியை ஒழுங்குபடுத்தணும், பார்வதியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இத்தனை நாளாக ஒரு நினச்சதே இல்லை. அப்படி நினச்சிருந்தா எப்பயோ கொண்டு வந்திருக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்டில் வந்து நம்ம கலாய்க்கிறதுக்கு ஒரு பீஸ் வேணும், பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு கலாச்சிட்டு போகிறார். அவரும் ஹோஸ்ட் மாதிரி நடந்துக்கலங்க, இவங்களும் கண்டஸ்டன்ட் மாதிரி நடந்துக்கல. இதுதான் இத்தனை நாளாக நடந்துட்டு இருக்கு. இதுவே ஒரு ஹோஸ்ட்டாக நடந்துக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா ஒரே வாரத்தில் கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். அவங்க வேலை செய்யலை அப்படின்றத 12வது வாரத்தில் தான் இவங்க வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா அப்போ இவ்வளோ நாளாக என்ன சார் பண்ணீங்க அப்படின்ற கேள்வி நம்ம யாரை பார்த்து கேட்கணும்? விஜய் சேதுபதி, அதாவது பார்வதி இவ்வளோ நாளாக வேலை செய்யலைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, செய்ய வச்சிருக்கணும். அப்படி செய்யலையா வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஷோவை கொண்டு போயிருக்கணும். ஆனால் அப்படி நீங்கள் கொண்டு போகாமல் உங்களுக்கு ஒரு ஆதாயம் வேணும், இந்த மாதிரி ஒரு பீஸ் உள்ளே இருந்தால் கொஞ்சம் கண்டென்ட் நல்லா கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த பீஸை வச்சு நம்ம அடிச்சு விளையாடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் உள்ளே வச்சிங்க. ஸோ அதை அவன் பிடிச்சிக்கிட்டான். ஓகே, அப்போ இந்த கேரக்டர் நம்ம போட்டு பொழந்தோன்னா நம்ம வந்து நல்லா ரீச் ஆகலாம், வெளியே நல்லா தெரியல, நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனை வந்து நம்ம எதிர்க்கிறோம், வெளியே நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி தெரியும் அப்படின்றதுக்காக கூட பண்ணலாம். ஸோ இந்த 2 ரீசனுக்கு உண்மையிலே ஹர்ட் ஆகி அவன் திருப்பி அடிக்கிறான், இல்லை அவன் கேமுக்காக அவன் திருப்பி அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி 2 ரீசன் இருக்கு. ஸோ இதில் எது நியாயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது கமருதீன் இது எதை பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சாண்ட்ராவும் பார்த்தீங்கன்னா கூட நல்லா ஊதுறாங்க. ஏன்னா சாண்ட்ராவுக்கும் பார்த்தீங்கன்னா கமருதீனை சுத்தமாக பிடிக்கல. நேற்று அவன் நடந்துக்கிட்ட விதம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேருக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிச்சு. எப்படின்னா, ஐயோ இப்போ இப்படி அடிச்சிட்டானா நாளைக்கு எல்லாரும் இப்படி தானே அடிப்பா அப்படின்ற ஒரு பயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, அவன் வேற யாருக்கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டான். ஏன் சொல்லுங்க? ஏன்னா அவனோட டார்கெட் இப்போதைக்கு பார்வதி தான். பார்வதி மட்டும் தான் அடிச்சு காலி பண்ணணும்னு நினைக்கிறான். அதனால தான் பார்வதிகிட்ட மட்டும் அப்படி நடந்துக்கிறான். மற்றவங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டானா அவனுக்கே தெரியும், ஓகே அவங்க வந்து திருப்பி பொலன்னு பொழுதுருவாங்கன்னு. ஏன்னா பார்வதியை ஈஸியாக அடிக்கலாம், அவங்ககிட்ட எல்லா பாயிண்ட் இருக்குது. நடுவில் சண்டைக்கு நடுவில் அந்த பாயிண்ட் தூக்கி வைக்கிறான், இஷ்டத்துக்குன்னு பேசுறான். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள நீங்க வந்து லவ் பண்ணக்கூடாது. அதுவும் இப்படிப்பட்ட டாக்ஸிக்கான 2 பேர் வந்து லவ் பண்ணாங்கன்னா இப்படிதான் கடைசியில் வந்து முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். கரெக்டா ரிலேஷன்ஷிப்பை பார்த்து சூஸ் பண்ணுங்க. பாத்தீங்களா எப்படி 2 டாக்ஸிக் வந்து ஒன்று சேர்ந்தா எப்படி ஒரு பூகம்பம் வெடிக்குதுன்னு? கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.